விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. மக்களால் தெரிஞ்ச பாட்டு. இந்த நாட்களில் அவருடைய சிலுவையை, அவருடைய இரத்தத்தை உயர்த்தும்படி நமக்கு ஒரு சந்தர்ப்பம். எப்போ இந்த பாட்டுகள் பாடுறதில்ல, ஆனால் நம்முடைய அடைக்கலம் சிலுவையில் தான் இருக்கிறது. என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும், என்ன பாதகமான சூழ்நிலையாக இருக்கட்டும், நல்ல சூழ்நிலையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அது சந்தோஷமான காரியங்கள் நடக்கும்போது சிலுவைக்கு வந்து நன்றி சொல்லணும். சிலுவையினால் எனக்கு கிடைத்தது, சிலுவையினால் எனக்கு கிடைத்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு வேதம் சொல்லுதுல. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. துன்பம், துக்கம், இழப்பு, நஷ்டம். நேற்று நம்முடைய சபையில் ஒருத்தரோட தம்பி திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த குடும்பத்தை காணோம். இன்னொருத்தவங்க திருமண காரியமாக போயிருக்காங்க. அதனால் நிறைய பேர் ஆரம்பத்தில் வர்றவங்க இல்லை. ஆனால் நஷ்டமான நேரங்கள் என்ன செய்யணும்? சிலுவைக்கு தான் வருது. அப்பா, இந்த நஷ்டத்தை தாங்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்து இனிமேல் இந்த மாதிரி காரியங்கள் எங்கள் குடும்பங்களில் நடக்காதபடி நம்முடைய கிருபையினால் ரட்சிப்பு, எங்களுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு எங்கள் குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம வந்து நிற்க வேண்டிய இடம் சிலுவை. சிலுவையில் நின்று அதுக்கடுத்து அவர் நமக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறார்? பிதாவோட வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல பாட்டு. சந்தோஷமாக கைத்தட்டி நீங்கள் பாடணும். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே,
பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்னு முந்தி ரொம்ப சொல்லிட்டே இருப்போம் பாருங்களேன். இப்போ ரொம்ப அதை விட்டுட்டோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த பதத்தை? ஆனால் வேதத்தில் அந்த ஜெயம்ன்ற வார்த்தை ரத்தத்தோடு கொடுக்கப்படலை. ஜெயித்தார்கள் அவருடைய ரத்தத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வசனம் வருது. அப்போது கர்த்தருடைய ரத்தம் ஜெயத்தை தருகிறது. அதை சொல்லும் போது, வாயில் சொல்லும் போது, சாட்சியின் வசனம்னா வாயில் சொல்லணும். அது ரத்தம் ஜெயிக்கிறது தான் ஜெயம். அவர் எப்படி ஜெயித்தாரோ அது மாதிரி நமக்கும் ஜெயத்தை தருகிறது தான். ஆனால் நம்ம சொல்லலைன்னா நடக்காது காரியம். நமக்கு ஏன் சில பகுதிகளில் தோல்வியை சந்திக்கிறோம்? சொல்லலை. நம்ம சொல்லி இருந்தால் கட்டாயமாக நடந்திருக்கும். சொல்லிகிட்டே இருக்கணும். அதிகமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அவருடைய நாமம் இயேசுங்கிற பேரை சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தது அவருடைய ரத்தம் சொல்ல வேண்டியிருக்கு. அவருடைய ரத்தம் எனக்காய் விலையாக சிந்தப்பட்டது, எனக்கு நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் உட்காந்து அவர் ரத்தத்தை காட்டி பிதாட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு? என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, என் பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்க, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச இன்னொரு பாட்டு பாடலாம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. பொதுவாக நம்ம கம்யூனியன் டைமில் ரொம்ப ஸ்லோவாக அந்த பாட்டை பாடுவோம். ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக கைத்தட்டி பாட போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? நீங்கள் போதுமானவராக இருக்கீங்க, புதுமையானவராக இருக்கீங்க. புதுமை என்னென்ன? புதிய விஷயத்தை செய்கிறவராக இருக்கீங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் தேவையானது உலகத்திலே இல்லைனாலும் அதை செய்கிறவராய், புதியதாய் செய்கிறவராய் இருக்கிறார் அவர். அவர் வெரைட்டி, காட் ஆஃப் வெரைட்டி. ஒன்று மாதிரி இன்னொன்று இல்லை, நம்ம ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை. அப்படி தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அப்படிங்கிறப்போ நமக்கு தேவையானதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானதும் எங்கேயுமே இல்லைன்னா கூட அதை செஞ்சு அதை உருவாக்கி, அதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னா கூட அதை செஞ்சு கொண்டு வந்து தருவார் நம்முடைய பிள்ளைகளுக்காக. சந்தோஷமாக கைத்தட்டி நீங்கள் பாடணும். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, நான் மன்னிக்கப்பட்டேன், எனக்காக காயப்பட்டீரே, சுகம் பெற்றுக்கொண்டேன், எனக்காக புறக்கணிக்கப்பட்டீங்க. புறக்கணிப்புகள் வரும்போது வேதனையாக இருக்கும் நமக்கு. மற்ற காரியங்களை கூட சகிச்சுக்கலாம் பாருங்களேன். ஆனால் அன்பில் நம்ம நேசிக்கிறவர்கள் புறக்கணிக்கும் போது வேதனையாக இருக்கும். அந்த வேதனையை சுமந்தார். அதனால சந்தோஷமாக கைத்தட்டி போதுமானவரை பாடணும். நீங்க தான் பாடணும். நல்ல கைத்தட்டி. போதுமானவரே,
பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம் உங்க சத்தங்க கேட்டோம். ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். நீங்க சொல்லுங்க, எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். கையை உயர்த்தி அசைச்சு ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம் ஆராதனை 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 ஆயுள் எல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே. சத்தத்தை உயர்த்தி பாவம் தீர்த்தவரே, பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் ஐயா. மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் ஐயா. கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாவப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். கைத்தட்டி சத்தமா. எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெறச் செய்து. உங்க சத்தம் கேட்கட்டும். கை உயர்த்தி ஆராதனை. சத்தமா, இன்னும் சத்தமா. ஆயுள் எல்லாம் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம் ஆராதனை. போதுமானவர். கைத்தட்டி காப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்கள் சுமந்து கொண்டதால் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. எங்களுடைய சாபங்கள் சுமந்து கொண்டதால் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. ஆராதனை ஆராதனை. சத்தமா. ஆயுள் எல்லாம். நல்ல பாடுங்க, பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம். போதுமானவர்
புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் நீத்தவரே, போதுமானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து நல்ல கைத்தட்டி நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு சத்தமா உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து. நல்ல கைத்தட்டி உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கத்துக்காக இந்த காலைவேளை நன்றி சொல்றோம். தயவு பெரிய சத்தமா உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டே, தாயை போல ஆற்றி தேற்றி. சொல்லுங்க அவரை பார்த்து, தாயின் கருவில் தோன்றும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தீங்க, தாயை போல ஆற்றி தேற்றி. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கலையா? நல்ல சத்தமான கண்ணீரோடு இன்னொரு தடவை நடத்தி வந்த பாதைகளை, நடத்தி வந்த பாதைகளை கண்ணீரோடு நன்றி சொல்லி, நடத்தி வந்த பாதைகளை. உங்க சத்தம் கேட்கிறவர் அந்த நன்றி சொல்லி, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு துடிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லி. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை
தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. டி மேஜர் 165 போட்டிருக்கு. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. இந்த வாரம் முழுக்க அந்த பாட்டு கூட்டிகிட்டே இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு தான் பழைய பாட்டில் யுத்தங்களை ஜெயித்தார்கள் அவர்கள். அவங்க பாடினதெல்லாம் என்னது? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேறு எதுவும் சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல, அவர் நல்லவருங்க, அவர் நல்லவர். என் வாழ்க்கையில் நடந்த எந்த தீமைக்கும் அவர் காரணர் அல்ல. அது ஆழமாக பதியணும் பாருங்களேன். தீமைக்கு அவர் காரணர் அல்ல. தீமை பிசாசிலிருந்து மட்டும்தான் வருது, தீமை அவர்கிட்ட வரல. அவர் மேலே எந்த மனத்தாங்களும் இருக்கக்கூடாது. இந்த காலை வேளையில் இயேசு மேலே இருக்கவே கூடாது. நான் சந்தோஷமாக கைத்தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நீங்க பாடணும். நல்ல கைத்தட்டி பாடு எல்லாரும்.
மகிழ்ந்து பாடு